ஏய், கூகுள் அவங்களோட புது ஜெமினி மாடல்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ரீசென்ட்டா வந்த டீப் சீக் ஹைப்க்கு அப்புறம் அதுக்கப்புறம் அவங்க அப்டேட்டட் 2.0 ஃபிளாஷ் திங்கிங்கையும் லான்ச் பண்ணாங்க. ஆனா இப்போ நம்ம கிட்ட இன்னும் பவர்ஃபுல்லான புது மாடல்ஸ் இருக்கு. இந்த 2.0 ஃபிளாஷ் இப்போ ஜெனரலா அவைலபிளா இருக்கு. எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டேஜ்ல இல்லாம கம்மி ரேட் லிமிட்ஸ். அது கூட வர எல்லா விஷயங்களும் எக்ஸ்பெரிமெண்டல் செக்ஷன்ல இருக்கிறதுனால இருக்கு. இது இப்போ ஜெனரலா அவைலபிளா இருக்கு. முன்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுது. ஆனா கொஞ்சம் எட்ஜ் கேசஸ்ல நல்லா இருக்கும். இமேஜ் ஜெனரேஷன், டெக்ஸ்ட் டு ஸ்பீச் இதெல்லாம் இன்னும் ரோல் அவுட் ஆகல. அதனால அதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணணும். எனிவே, இன்னொன்னு இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது 2.0 ப்ரோ மாடல். ஆமா, அவங்க இப்போ புது 2.0 ப்ரோ எக்ஸ்பெரிமெண்டல் மாடலை லான்ச் பண்ணியிருக்காங்க. அது கோடிங் பெர்ஃபார்மன்ஸ், காம்ப்ளெக்ஸ் ப்ராம்ப்ட்ஸ்க்கு பெஸ்ட் மாடலாம். இது 2 மில்லியன் டோக்கன்ஸ் இருக்கிற லார்ஜஸ்ட் கான்டெக்ஸ்ட் விண்டோவோட வருது. அதனால நிறைய இன்ஃபர்மேஷன் புரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாம கூகுள் சர்ச், கோட் எக்ஸிகியூஷன் மாதிரி டூல்ஸையும் கால் பண்ண முடியும். சரி, இப்போ பெஞ்ச்மார்க்ஸ் பத்தி பார்க்கலாம். எப்படி சொல்றது? இந்த மாடல்ஸோட பெஞ்ச்மார்க்ஸ் கொஞ்சம் ஃபன்னியா இருக்கு. ஐ மீன், நீங்க கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா 2.0 ஃபிளாஷ்ல இருந்து 2.0 ப்ரோவுக்கு ஜம்ப் ரொம்ப கம்மி. வெறும் 5% இன்க்ரீஸ் தான் மேக்ஸிமம். சிலதுல 1% இன்க்ரீஸ் தான் இருக்கு. அது கண்டிப்பா நல்லா இல்ல. ஒருவேளை பெஞ்ச்மார்க்ஸ் சாச்சுரேட்டடா இருக்கலாம். இப்போ ஹையர் பெஞ்ச்மார்க் ஸ்கோர்ஸ் வேணும்னா ரீசனிங் ஸ்பெசிஃபிக்கா வேணும். அது கஷ்டமா இருக்கும். ஆனா பெஞ்ச்மார்க்ஸ் எல்லாமே இல்ல. ஸோ ஒருவேளை ரியல் யூஸ் கேசஸ்ல நல்லா இருக்கும். அதுவும் கோடிங்ல சூப்பரா இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ பார்க்கலாம். அவங்க லான்ச் பண்ண இன்னொரு மாடல் 2.0 ஃபிளாஷ் லைட். இது அவங்களோட நியூ மோஸ்ட் காஸ்ட் எஃபிஷியன்ட் மாடலாம். இது 1.5 ஃபிளாஷ் விட பெட்டர் குவாலிட்டியா இருக்கு. ஆனா அதே ஸ்பீட் காஸ்ட்ல இருக்குன்னு சொல்றாங்க. இது 1.5 ஃபிளாஷ் விட நிறைய பெஞ்ச்மார்க்ஸ்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. இதுல 1 மில்லியன் டோக்கன் கான்டெக்ஸ்ட் விண்டோ, மல்டி மாடல் இன்புட் ரெண்டுமே இருக்கு.